ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5 2026க்கான கரண்ட் அவர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பிப்ரவரி 1லேருந்து 4 வரைக்கும் நம்ம கரண்ட் அவர்ஸ் வீடியோ நடத்தி போட்டிருக்கோம். அதற்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோகா டீச்சிங் டெலிகிராமில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? வாங்க இன்னைக்குண்டான கரண்ட் அவர்ஸ் வீடியோ பார்த்துடலாம். டாபிக் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் டேட்டா. புதுப்பிக்கப்பட்ட என்எஸ் கிருஷ்ணன் சிலை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கு திறந்து வைக்கிறார்னா சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் தான் திறந்து வைக்கிறாங்க. இதற்கான நாள் 5/2/2026 காலை 10 மணிக்கு வந்து சென்னை கலைவாணர் அரங்கத்துடைய அந்த வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்ட என்எஸ் கிருஷ்ணன் சிலைனா ஆல்ரெடி இருந்த சிலையை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது முதல்வர் அவர்கள் வந்து திறந்து வைத்ததுனால இது கூடுதல் சிறப்பு. செகண்டு, ஒருங்கிணைந்த ரயில் பெட்டிகள் தொழிற்சாலை ஐசிஎஃப்னு சொல்லுவாங்க. ஐசிஎஃப் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டிகள் தொழிற்சாலை எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1955. இயர் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இது எங்கே இருக்குன்னா சென்னையில் பெரம்பூர் பகுதியில் உள்ள ரயில் பெட்டிகள் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கிட்டத்தட்ட இப்போ வந்து என்னன்னா 80,000வது பெட்டி வந்து தயாரிக்கப்பட்டுள்ளது. அப்போ இதுக்கு முன்னாடி 79,999 ரயில் பெட்டிகள் தயாரிச்சிருப்பாங்க. இந்த கடைசி 1வது ரயில் பெட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்ருத் பாரத் ரயில் பெட்டி தான் 80,000வது ரயில் பெட்டியை தயாரித்து ஐசிஎஃப் பெட்டியுள்ளது. அப்போ இதில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் வந்து ஒருங்கிணைந்த ரயில் பெட்டிகள் தொழிற்சாலையுடைய ஆண்டு தெரிஞ்சுக்கணும். 1955 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெரம்பூரில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து, உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ன்ற திட்டம் வந்து எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 2025 ஜூலை 17 தான் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ன்ற திட்டம் தொடங்கப்பட்டது. தேர்வு நோக்கில் நாம் தெரிஞ்சுக்கிறதுனா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டம் வந்து முதல்ல எங்கே தொடங்கப்பட்டாங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் தான் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டம் தொடங்கப்பட்டது 2025 ஜூலை 17. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 முகாம்கள் நடத்தியிருக்காங்க. இதில் வந்து நகர்ப்புற பகுதியில் 3,768 முகாம்களும் ஊரக பகுதியில் வந்து 6,232 முகாம்களும் நடத்தப்பட்டு மக்களுடைய நிறை குறைகளை வந்து அதை கேட்டறிஞ்சுக்கிட்டு வருங்காலத்தில் வந்து அதற்கு ஏற்றவாறு திட்டங்களை வகுத்து கொடுக்கறதான் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ன்றதை தொடங்கினாங்க. சரிங்களா? 2025 ஜூலை 17. அடுத்த டாபிக் இந்தியா போகலாம். நம்ம ஆல்ரெடி மணிப்பூர் மாநில முதல்வர் நம்ம நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீடியோலையும் கொடுத்துருக்கேன் பாருங்க. மணிப்பூர் மாநில முதல்வராக சமீபத்தில் பதவியேற்றவர் யாருன்னா யும் நாம் கெம்சந்த். சரிங்களா? மணிப்பூர் கலவரம் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 2023 மே மாதம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு மணிப்பூர் கலவரம். கிட்டத்தட்ட இடஒதுக்கீடு சார்ந்த இந்த போராட்டம். சரிங்களா? 2 சமூகம், அதாவது மைதேயின்ற ஒரு கேட்டகரி, குகின்ற ஒரு சமூகம், 2 சமூகத்துக்கு இடைப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனை தான் இந்த மணிப்பூர் இஷ்யூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மாநில முதல்வராக வந்து யும்நாம் கெம்சந்த் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மணிப்பூர் மாநில ஆளுநர் தெரிஞ்சுக்கணும் அஜய் குமார் பல்லா. தேர்வு நோக்கில் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மணிப்பூர் மாநில ஆளுநர் வந்து அஜய் குமார் பல்லா. இவங்க வந்து நம்ம யும்நாம் கெம்சந்த் இந்த சிஎம் அப்பாயின்மெண்ட் பண்ணவங்க அவர் என்ன சமூகம்னா மைதேயி சமூகத்தை சேர்ந்தவர் தான் மணிப்பூர் மாநில முதல்வர். துணை முதல்வர்களாக யாருன்னா நெம்ஜா கிம்சன், எல் டிகோ 2 பேரை நியமனம் பண்ணியிருக்காங்க துணை முதல்வரா. இந்த நெம்ஜா கிம்சன் வந்து குகி சமூகத்தை சேர்ந்தவர். இந்த எல் டிகோன்றது வந்து நாகா சமூகத்தை சேர்ந்தவர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, பிரதமருடைய சூரிய மின்சக்தி திட்டம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2024 பிப்ரவரி 13 தான் பிரதமருடைய சூரிய மின்சக்தி திட்டம் தொடங்கப்பட்டது. இது வந்து கிட்டத்தட்ட 28 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து பயனடைந்துள்ளனன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான நிதி வந்து பார்த்தீங்கன்னா 16,000 கோடி நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. 1 கோடி வீடுகளில் நிறுவி கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதும் கரியமில வாயுவை வெளியேற்றி 72 கோடி டன் குறைப்பது தான் இதனுடைய இலக்கு. நீங்கள் சூரிய மின்சக்தினாலே சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு தான் பிரதமருடைய திட்டங்கள்லாம் அமல்படுத்திட்டு வராங்க. அப்போ 1 கோடி வீடு டார்கெட் பண்ணி 1 லட்சம் கோடி யூனிட் மின்சாரத்தை வந்து உற்பத்தி செஞ்சு கரியமில வாயுவை வெளியேற்றி கிட்டத்தட்ட 72 கோடி டன் வந்து குறைக்க போகிறாங்களாம்.
அதான் இலக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பிரதமருடைய சூரிய மின்சக்தி திட்டம் வந்து 2024 பிப்ரவரி 13 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இந்த திட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து விளையாட்டு சார்ந்த செய்திகள் வந்து ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் 2026 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் வந்து தங்கம் கோல்டு வின் பண்ணியிருக்கிறது யாருன்னா ஈசா சிங் அவருங்க தான். பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்காங்க பாருங்க. ஈசா சிங் நடைபெறக்கூடிய இடம் புதுடில்லி. இந்த ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெறுதுன்னா புதுடில்லியில். கிட்டத்தட்ட தரவரிசையில் 239.8 புள்ளிகள் வாங்கி தரவரிசையில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்தனால கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, பேரு ஈசா சிங். அண்ட் ஃபைனல் ஒன், 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி என்ற புத்தகத்துடைய ஆசிரியர் வந்து எம் நரவணே. இந்த எம் நரவணே அவர்கள் யாருன்னா 2020 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பார்டரில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த டயத்தில் இராணுவ தலைமை தளபதியாக இருந்தவர் தான் இந்த நரவணே. அப்போ அவங்க வந்து அந்த 2020 லடாக்ல நடந்த அந்த உண்மை சம்பவத்தை முழு விவரத்தை அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த புக்கை வந்து குறிப்பிட தகுந்தவான புத்தகம். அப்போ 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னா எம் நரவணே. ஒவ்வொரு டேட்டா கொடுக்கும்போது அதை சார்ந்த வந்து இமேஜ் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக. சரிங்களா, இந்த பிடிஎஃப் வந்து மறக்காமல் நம்ம டெலிகிராமில் கொடுத்துட்றோம். நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் எடுத்துக்கலாம். ஒன்ஸு நீங்கள் வீடியோ கிளாஸ் பார்த்துட்டு நீங்கள் பிடிஎஃபை கோத்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஒவ்வொரு மந்த் எண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டே பை டே வந்து கரண்ட் அவர்ஸ் கொடுக்குறோம். மந்த்லி எண்டில் வந்து 150 200 வரைக்கும் ஒரே வீடியோவில் வந்து நம்ம ஒன்லைனராக வந்து கவர் பண்ணி கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.